தாயாரோ ஐவர் ராஜாக்களுடைய தம்பிமார்கள் மன்னன் மாயனாக அம்மா வசுதே அவருடைய மகன். இதுதான் என்னுடைய பிறப்பின் ரகசியம். கோச்சாரம் இல்லாதவன், தாய் இல்லாதவன், தந்தை இல்லாதவன் என்று அப்படி இருக்கு. உன் மனம் போல வடிக்கெல்லாம் பேசியிருந்தாலும் இந்த அகிலத்தில் எப்படி தெரிந்து கொண்டாய்? சாமி, நீங்கள் ஒழிப்பெற்ற ஒரு கருத்தோடையில் இப்பேற்பட்ட மாணிக்க கல்லை மகுடத்திலே இப்பேற்பட்ட மகுடத்திலே வைத்திருந்தார் சூரிய பிரகாசம் உலகிற்கு தெரிந்திருக்கும். ஒரு கரித்துளியிலே முடித்து குப்பையிலே போட்டார், யாருக்கும் பயன்படாது. அப்படி இருந்தாலும் இந்த அகிலத்தில் நான் சுத்த வீரன் என்று எப்படி தெரிந்து கொண்டார்? அந்த நான் பிரிந்தே நாம் இருவரும் சந்தோஷமாக அதுக்காக வந்தனம் என்று உரைக்கின்றாய். வந்தனம் என்று என்னை வழங்கினாடியும் வாழி முத்தையோ காலம் தண்ணில் முண்டாடை வந்தது. உனக்கும் எனக்கும் விதிவசத்தால் ஒரு குழந்தை பிறந்தது. நானும் என் தம்பியாக துரியராஜனை பார்க்க வந்த நேரத்திலே என் கரமுன் ஆடை மீது பட்டது என்று ஒன்றாலே இடித்து முகத்தின் மீது எறிந்தாயே. அப்பொழுது எங்கு சென்று விட்டது இந்த வந்தனம்? சாமி, என்ன சமாச்சாரம்? அறியாமல் தெரியாமல் செய்த பிழைகளை மன்னித்து விடுங்கள் சாமி. என்ன பண்றது? அறியாமல் தெரியாமல் அப்புறம் மன்னிச்சிடலாம். என்னன்னா பேச நம்ம குறுக்காக மாறிட்டு
ராஜத்தின் எந்தன் மாமன் அம்மை குந்து எந்தன் மாமி ஐவர் வைத்துள்ளன் என்று அறிந்தேன் தெரிந்தேன் அது அறிந்தேன் தெரிந்தேன் என்று பெருமாள் பேசுகிறேன் அறிந்தவராக விளங்கக்கூடிய இவர் ராஜாக்களிடத்திலே சென்று தஞ்சம் புகுந்துக்குள் நான் அரவப்பொழியோடுக்காக செல்வதுதான். சாமி என் வார்த்தை கேட்க போக வேண்டாம். அப்படி அந்த இந்துக்களை நீங்க போயே உண்டானால் உங்களுக்கு என்ன கதி வந்து நேருமோ எனக்கு போகும்போது தடுத்து சென்றாய் கொண்டு சென்றார் இந்த வார்த்தை தள்ளி போனால் இந்த பூவுலகில் யார்தான் மாண்டார் எந்த உரை செய்வாய் என்று அப்படி பெண்கள் வார்த்தை தள்ளி போனவங்களுக்கு என்ன சாமி எத்தனையோ இருக்கு. இப்ப நீங்க என் வார்த்தை தள்ளி சென்றால் அந்த குருச்சத்திர பூமியில உங்களுக்கு என்ன கதி வந்து நேருமோ சாமி? எனக்கு என்ன கதி வந்தாலும் சரி பரவாயில்லை. இருந்தாலும் இதுவரைக்கும் வார்த்தை ஆடினோம் இருந்தே இருந்தோம். இந்த நேரம் அருணானும்